we go to see about the first infertility. First, infertility means inability to conceive. ஓகேவா, நமக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன, நமக்கு வந்து கன்சீவ் ஆக முடியாது. அதே சமயத்தில் இன்னொரு இதாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் எ சில்ட்ரன். ஓகேவா, நமக்கு வந்து இந்த இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இன்எபிலிட்டி டு கன்சீவ். நமக்கு வந்து கன்சீவ் ஆக முடியல. தேர் ஆல்சோ inability to produce children. நமக்கு வந்து inability to produce inability to conceive and inability to produce children. ஓகேவா, எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஈவன் ஓகேவா ஆஃப்டர் அன்ப்ரொடெக்டட் செக்ஸுவல் கோஹாபிட்டலைசேஷன். ஓகேவா, நமக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு செக்ஸுவல் கோஹாபிட்டலேஷன்ஸ் இருந்தாலும் அவங்களால அந்த பார்ட்னர்ஸ்னால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து கன்சீவ் ஆக முடியல. அதே சமயத்தில் வந்து பார்த்துச்சுக்கோ கன்சீவ் ஆக முடியலன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியல அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. Infertility means inability to conceive or to inability to produce children even after unprotected sexual cohabitation. ஓகேவா, ஒரு நார்மலான ஒரு செக்ஸுவல் கோஹாபிட்டேஷன் இருந்தாலும் அவங்களால என்ன ஆக முடியல, கன்சீவ் ஆக முடியல. அதே சமயம் கன்சீவ் ஆக முடியலன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னா நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சரி ஓகே. இப்போ நமக்கு வந்து இன்எபிலிட்டி டு மேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம வந்து மேன்னு பார்க்கும்போது என்ன பண்ண முடியல, நமக்கு வந்து பார்த்துச்சுக்கோ கேனாட் ப்ரொடியூஸ் த சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். ஓகேவா, நமக்கு போதுமான அளவுக்கு ஸ்பெர்ம்ஸை வந்து என்ன பண்ண முடியல, ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஓகேவா, cannot produce the sufficient number of sperms. ஓகேவா, அதே சமயத்தில் cannot produce the quality of the sperms. நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்பெர்ம்ஸையும் என்ன பண்ண முடியல, ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதனால் இங்கே வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்துச்சுக்கோ இம்ப்ரெக்னென்ட் டு எ உமன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, இதே வந்து நமக்கு வந்து உமன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்துச்சுக்கோ கேனாட் மெயின்டைன் எ ப்ரெக்னென்சி. ஓகேவா, ஃபீமேல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கேனாட் மெயின்டைன் எ ப்ரெக்னென்சி. அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சியை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியல. அதாவது நமக்கு வந்து யூட்ரஸில் வந்து பிளாஸ்டோசிஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, இம்ப்ளான்டேஷன் ஆயிடுச்சு. அந்த இம்ப்ளான்டேஷன் ஆன அந்த பிளாஸ்டோசிஸ்டோடைய அது எம்ப்ரியோவுடைய டெவலப்மெண்ட்டை என்ன பண்ண முடியல, சரியாக மெயின்டைன் பண்ண முடியல. இதுதான் வந்து பார்த்தா நமக்கு வந்து உமனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகேவா, சரி ஓகே. நெக்ஸ்ட் வி கோ டு சி த காசஸ் ஆஃப் த இன்ஃபெர்டிலிட்டி இன் மேன். ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தோன்னா மேனில் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃபெர்டிலிட்டி ஆகிறதுக்கு ரீசனபுளாக இருக்குது, காசஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டியூமர் இன் தி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். நமக்கு வந்து டியூமர்ஸ் வந்து எங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ண முடியல, நமக்கு வந்து பார்த்துச்சுக்க இதுவும் வந்து பார்த்தா நமக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு ரீசன். ஓகேவா, அதே மாதிரியே நமக்கு மியூட்டேஷன் இன் த மியூட்டேஷன் ஆஃப் ஜீன்ஸ். ஓகேவா, நமக்கு மியூட்டேஷன் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஹெரிட்டட். ஓகேவா, இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன் ஆஃப் எ ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன் ஆஃப் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். The genes are responsible for the biosynthesis of sex hormones. செக்ஸ் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீனில் நமக்கு வந்து என்ன நடந்திருக்குது, மியூட்டேஷன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ண முடியல, அந்த ஜீன்னால் நமக்கு வந்து செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதனால் மேலில் வந்து பார்த்துக்கோ என்ன ஏற்படுது, இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படுது. ஓகேவா, அதே மாதிரியே
நமக்கு வந்து இந்த பிஃபோர் அடல்ட்ஹுட் ஓகேவா, அடல்ட்ஹுட்டுக்கு முன்னாடி அந்த டேஸில் வந்து என்ன கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போதிய அளவு நியூட்ரிஷன் வந்து கிடைக்கல ஓகேவா. இதுவும் ஒரு ரீசன். இன் அக்யூட்டேட் நியூட்ரிஷன் பிஃபோர் அடல்ட்ஹுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா. அடுத்தது த இன்ஜெக்ஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் ஓகேவா. நம்ம வந்து டாக்ஸின்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும் ஓகேவா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா காட்மியம் இது மாதிரியான சப்ஸ்டன்ஸை வந்து எடுத்துக்கிறதுனாலையும் என்ன ஆகலாம், நமக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, நமக்கு வந்து இந்த இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் ஓகேவா. அதே மாதிரியே ஹெவி யூசஸ் ஆஃப் ஆல்கஹால், நமக்கு வந்து அதிகமான ஆல்கால் டொபாக்கோ மர்ஜுனா அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த போதைப் பொருள் தான், இந்த கஞ்சா இது மாதிரி தான் ஓகேவா, மர்ஜுனா ஓகேவா. அதே மாதிரியே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா த இன்ஜுரிஸ் ஆஃப் த கோனோட்ஸ், இன்ஜுரிஸ் டு த கோனோட்ஸ், தென் ஏஜினிங் ஓகேவா, வயசாகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு ரீசன் தான் ஓகேவா. தென் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிசெண்டர்டு ஓகேவா, என்ன அன்டிசெண்டர்ட் டெஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்டாமினில் தான் இருக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து எங் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கொரட்டமுக்கு வந்து வரும். அப்போ ஒரு சில சம் ஹியூமனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொரட்டம் வந்து என்ன ஆகலை, அன்டிசைடட் ஆகலை ஓகேவா, சம் ஆஃப் த மேனுக்கு ஓகேவா. அதனால நமக்கு வந்து என்ன ஆகலாம், இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படலாம். அதே மாதிரியே த ஸ்வெல்லன் வெயின்ஸ் இன் ஸ்கொரட்டமில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த வெயின்ஸ் வந்து என்ன ஆகுது, ஸ்வெல்லன் ஆகுது ஓகேவா. இதனாலேயே நமக்கு வந்து என்ன ஏற்படலாம், நமக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படலாம். இந்த ஸ்வெல்லன் வெயின் இந்த ஸ்கொரட்டம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேரிகோசீல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், வேரிகோசீல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, சரி ஓகே. அதே மாதிரியே இன்னொரு ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைட் க்ளோத்திங் ஓகேவா. நம்ம வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, மேன் வந்து அதிகமாக நமக்கு வந்து டைட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட் க்ளோத்திங் பண்ணும்போது ஸ்கொரட்டமுடைய டெம்பரேச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி நமக்கு வந்து ஃப்ரம் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அஃபெக்ஷன் வந்து ஏற்படுது. அதே மாதிரியே அண்டர் டெவலப்டு ஓகேவா, அண்டர் டெவலப்டு டெஸ்டிஸ், நமக்கு வந்து டெஸ்டிஸ் வந்து சரியான டெவலப்மெண்ட் இல்லை ஓகேவா. அதே மாதிரியே சம் ஆஃப் த மேல்ஸ் டெவலப் எ ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு their ஓன் ஸ்பெர்ம்ஸ் ஓகேவா. நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோ, அவங்களுடைய ஸ்பெர்ம்ஸ்க்கு ஆப்போசிட்டாகவே இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து என்ன ஆகுது, அவங்களுடைய பாடியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுது ஓகேவா. இதுவுமே வந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு இன்ஃபெர்டிலிட்டிக்கு நமக்கு வந்து ஒரு ஃபேக்டராக அமையுது ஓகேவா. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபர் இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன் ஆஃப் த ஜீன்ஸ், நமக்கு வந்து ஜீன்ஸில் வந்து மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஜீன் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த சம் கெமிக்கல்ஸ் ஆர் சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஜீனில் வந்து பார்த்தோன்னா மியூட்டேஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த ஜீன்ஸ் வந்து என்ன ஆகாது, அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸையோ இல்லை அதுக்குண்டான கேரக்டரையோ நமக்கு வந்து என்ன பண்ணாது, ப்ரொடியூஸ் பண்ணாது. இதை நம்ம வந்து பார்த்தோன்னா மியூட்டேஷன் ஆஃப் த ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு வந்து லோயர் ஓகேவா, சின்ன வயசில் வந்து பார்த்தோன்னா போதிய நியூட்ரிஷன் வந்து இல்லை, அதான் வந்து பார்த்தோன்னா இன்அக்யூட்டேட் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜெக்ஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் எடுத்துக்கிறது, அதே மாதிரி ஹெவி யூசஸ் ஆஃப் ஆல்கால் டொபாக்கோ மர்ஜுனா இது மாதிரி எடுத்துக்கிறதுனாலையும், தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரிஸ் டு த கோனர்ஸ் ஓகேவா, கோனர்ஸில் ஏதாவது அடிப்படுறதுனாலையும், தென் வந்து பார்த்தீங்கன்னா காசிங் ஃபேக்டர் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபேக்ட் ஆஃப் த ஏஜினிங் வயதாகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா காரணம். தென் அன்டிசெண்டர்டு டெஸ்டிஸ் வந்து அப்டாமன் வந்து ஸ்கொரட்டமுக்கு வந்து கரெக்டாக இறங்கலை. தென் swollen vein in the scrotum, it is called as a varicocele. These also causative factors for the infertility. Then tight clotting, it increase the temperature and affecting the production of the sperms. Then underdevelopment of the testes and some of the man produce a autoimmune response to their own sperms. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தா நமக்கு வந்து மேனில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ நமக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படுறதுக்கான ஃபேக்டர்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் we go to see that in women. நமக்கு வந்து உமன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அதே மாதிரியே உமன்லேயும் நமக்கு வந்து என்னாகலாம், த டியூமர் இன் த reproductive organs
டியூமர் இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் வந்து டியூமர் ஏற்படலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மால்ஃபார்மேஷன் ஆஃப் த செர்விக்ஸ். செர்விக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து கேன்சர் இது மாதிரி வரதுனால நமக்கு வந்து செர்விக்ஸுடைய ஷேப் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிரும். ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா மால்ஃபார்மேஷன் ஆஃப் செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே நமக்கு வந்து ஃபெலோப்பியன் டியூப்லேயும் நமக்கு வந்து என்ன வரலாம், கேன்சர் வந்து வரலாம். ஓகேவா? ஸோ த மால்ஃபார்மேஷன் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு த லாங் டேர்ம் ட்ரெஸ். ஓகேவா? நமக்கு ஒரு லாங் டேர்மாக ட்ரெஸ்ஸாகவே இருந்தாங்க அப்படின்னா இட் அஃபெக்ட்ஸ் த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள். மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதனாலேயே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஓகேவா? தென் வந்து பார்த்திங்கன்னா பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ். ஓகேவா? பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ் அண்டு யுட்ரின் ஃபைப்ராய்ட்ஸ். ஓகேவா? நமக்கு வந்து யுட்ரினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது. தென் யூட்ரஸோட எண்டோமீட்ரியமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த இந்த நீர் கட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை நீர் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமீட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டியை நமக்கு வந்து என்ன பண்ணுது, காஸ் பண்ணுது. அதே மாதிரியே உமனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோ பாடி ஃபேட். ஓகேவா? அவங்களுடைய உடம்புல வந்து பார்த்தோன்னா லோவான பாடி ஃபேட் இதுவுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு ரீசன். லோ பாடி ஃபேட்டாக இருந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனோரேஷியா அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அனோரேஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சைக்கோதைரோட்டிக் ஈட்டிங் டிஸார்டர். ஓகேவா? சைக்கோதைராட்டிக் ஈட்டிங் டிஸார்டர். அதாவது நம்ம வந்து சாப்பிட்டோம்னா வெயிட் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து பார்த்தோன்னா உமனுக்கு வந்து பார்த்தோன்னு ஒரு ஃபியர் வந்து இருக்கும். நம்ம வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்து இருக்கும். அதனால் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. அதனால வரக்கூடிய ஒரு டிஸார்டர் தான் வந்து பார்த்தோன்னா சைக்கோதைராட்டிக் ஈட்டிங் டிஸார்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே மாதிரியே ஃபீமேல் ஆல்சோ இட் ப்ரொடியூஸ்டு எ ஆன்டிபாடிஸ் அகைன்ஸ்ட் தேர் பார்ட்னர் ஸ்பெர்ம்ஸ். ஓகேவா? நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ எகைன்ஸ்ட் தேர் பார்ட்னர் ஸ்பெர்ம்ஸ்க்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுது, ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து என்ன ஆக முடியல, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸை ரீச் ஆகி நமக்கு வந்து எக்கை போய் ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியாது. ஓகேவா? இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து உமனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டிக்கான ரீசன். டியூமர் இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அதே மாதிரியே மால்ஃபார்மேஷன் ஆஃப் த செர்விக்ஸ், malformation of the fallopian tubes, long term stress, it affects the menstruation cycle. Next வந்து pelvic inflammatory disease, uterine fibroids, endometriosis also cause for the infertility in women, and also low body fat in women, anorexia, it is called as anorexia, and the thyroidic eating disorders for fear for the gaining weighting of the woman. Then antibodies developed against their partner sperms. These are the causing factor for the infertility in women.